ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நம்ம முடி ஆக்சுவலி வளரல. நம்ம தலையில் வந்து சைட்லையும் பின்னாடியும் இருக்கிற வேருக்கும் மேல் தலையில் இருக்க வேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லாமே வந்து ஹார்மோனோட டிஹெச்டி, அதாவது டெஸ்டோஸ்டிரானோட ஆக்டிவ் மெட்டபாலைட் டிஹெச்டின்னு சொல்லுவோம். இது டெஸ்டோஸ்டிரான் மட்டும் இல்லை, வேறு ஹார்மோன்லேருந்து கன்வெர்ட் ஆகலாம். அந்த டிஹெச்டி வந்து அதுக்குன்னு உண்டான ஒரு ரிசெப்டார், ஒரு சாக்கெட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஹெச்டியை ஒரு ப்ளக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ப்ளக் இந்த சாக்கெட்டில் போட்டவுடனே ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆகிற மாதிரி ஒரு பாத்வே ஆன் ஆகி அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிட்டே வருது. அந்த ஸ்டெம் செல்ஸ் முழுமையாக டிஸ்இன்டெகிரேட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு நான் ஃபங்க்ஷனில் கம்ப்ளீட் ஆன பிறகு முடி வெளியில் வளர மாட்டேங்குது. இப்போது நம்ம தலையில் சைடு அண்ட் பேக்கில் இருக்கிற வேரில் இருக்க அந்த சாக்கெட் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்னால இன்ஆக்டிவாக இருக்குது, மீத்தைலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த ஹார்மோன் அந்த சாக்கெட்டில் வேலை செய்ய முடியாமல் இருக்கிறனால அங்கேருந்து வேற நாங்கள் வந்து எங்கே போயிருக்கோ எடுத்து திருப்பி வச்சு இங்கே அதுக்கு ரத்தோட்டம் கிடச்சிச்சின்னா அது நார்மல் ஹேர் ஃபாலிக்கல் மாதிரி வேலை செய்யும். அதுக்கு தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி அப்படிங்கிற பேர்.